Glorious God. Hallelujah. இந்த நாளிலே மூன்றாம் நாள் உபவாசத்தின் இந்த நாளிலே கடந்த 2 நாட்களும் தேவனோடு நாம் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு காண்பித்ததான வழி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடங்கின காலங்களில் எப்படியாக ஊழியம் செய்தார், ஜனங்களை எப்படியாக அவர் தொட்டார் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை 7 விதமாய் தொடுகிறார் என்று கடந்த 2 நாட்களும் தியானித்தோம். How the Christ touch upon the children, those who needed the miracle and healing and cleansing என்று சொல்லி நாம் நேற்று தினத்திலும் வெள்ளிக்கிழமையிலும் நாம் தியானித்தோம், வேதத்தை தியானித்தோம். இந்த டச் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்கிற தலைப்பில் நாம் பேசி வந்தோம். ஆனா இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம், இது ராமோஜனத்தோடு ஆராதனைக்குள் வர வேண்டும் என்பதனாலே அதை கொஞ்சம் சற்று மாற்றி நாம் தியானிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இந்த வேத பகுதியை பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை, covenant with the human being and God. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை ஸ்தாபிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் அப்படி ஒரு காரியத்தை தேவன் நியமிக்கிற பொழுது இவர்கள் முற்றுமுடிய அதற்கு மாறாக எதை தொட வேண்டாம் என்று சொன்னாரோ அதை அவர்கள் தொட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், உண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25 எடுத்து வாசிங்க. 1 Corinthians chapter 11 verses 24 and 25. 24, 25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. அதாவது வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது இந்த டீப் டாக்டரின் என்ன சொல்லுகிறது, அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்று வேதத்தை எடுத்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் பாவம் இல்லாதவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று அவருடைய சரீரத்தை பாவ மன்னிப்பிற்காக பரிசுத்தமாக்கப்படுவதற்காக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு புசியுங்கள் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு புசிக்க வேண்டாம் என்று சொன்னார், புசித்தார்கள். இன்னைக்கு புசியுங்கள் என்று சொல்லுகிறார், அநேகர் புசிப்பதில்லை. Praise the Lord. It's a controversy between the early days and present days. எதை சொல்லுகிறாரோ நாம் அதை செய்வதில்லை. நேற்று ஒரு காரியம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகமாக்கி இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிற பொழுது அவன் கடந்து போய் எல்லாருக்கும் அதை சொன்னான். எவ்வளவாய் அவன் கண்டிப்பா சொன்னாரோ அவ்வளவுக்கு அதிகமாயவன் is spreaded the miracle happened by through Jesus Christ. கிறிஸ்துவின் மூலமாய் நடந்த அற்புதத்தை அவன் பிரஸ்தாபப்படுத்துகிறான். ஆனால் சில காரியத்தை ஏன் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார், சில காரியத்தை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை செய்யாதிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கும், இதை செய்கிற நாளிலே நீங்கள் மறைப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு சபைக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் கற்பித்துக் கொடுக்கிற ஒரு காரியம் இதுதான். இங்கே the spirit as a reprover
witness through the church. ஒரு சபைகளுக்குள்ள ஆவியானவர் சாட்சியாய் இருக்கிறார். வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது பல நேரங்களில் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய், அதாவது இப்ப என்ன சொல்றாரு, நீங்கள் கனி கொடுக்கவும் மற்றவங்க சாப்பிடும்படியா நீங்களே ஒரு கனியா மாறணும். என்ன சொல்றாரு, கனியை சாப்பிடும் நாளிலே சாவா என்று சொன்னவர் இப்ப சொல்றாரு, நீ கனி கொடுக்கணும். உன்னுடைய கனி நிலைத்திருக்கவே நான் உன்னை ஏற்படுத்தினேன். எங்க பிரச்சனை வருது? ஒரு மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாவா என்று சொன்ன கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லி கனி கொடுக்க வேண்டும், இல்லைன்னா செத்துருங்க. So this is the difference between the early days and present days. இது ஆதி காலத்தில் நடைபெறக்கூடிய காரியம். இன்னைக்கு வந்து சொல்றா, நீ கனி கொடுக்கலன்னு தான் உனக்கு பிரச்சனை. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏன்னா பல காலகட்டங்களிலே நம்ம ஒரு சுயாதீனர்களாய் சுய விருப்பம் உடையவர்களாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have the self desire. இவைகள் எனக்கு வேண்டும், இவைகள் எனக்கு வேண்டும். கனக சபாபதி என்று சொல்லுகிற ஒரு இந்து மனுஷன், இந்து மார்க்கத்தை சேர்ந்தவன், அவன் ஒரு புஸ்தகத்தை இப்படியாக எழுதுகிறான். இந்த புஸ்தகத்தை அவன் எழுதுகிற பொழுது என்ன சொல்லுகிறான், பிரார்த்தனை என்றால் என்ன? What is prayer? அந்த மனுஷனுக்கு என்ன தெரியும் ஜெபத்தை பத்தி? அவன் சொல்றான், the prayer is your desire. Prayer is your desire. இருதயத்தின் வாஞ்சைகள் தான் ஜெபம் என்று சொல்லணும். உண்மைதான். சில நேரத்தில் உணவுக்காக ஜெபம் பண்றோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். That is desire. என்ன நமக்கு இருக்கிறதோ அவைகளை நாம் டிசைர் ஆயிட்டுக் கொள்ளுகிறோம். எப்போ வந்து நம்ம உணவு கொடுங்கன்னு கேட்போம். எப்ப கேட்போம் உணவு கொடுங்கன்னு? எப்ப கேட்போம்? பசி வரணும். பசிங்கிறது என்ன? ஹியூமன் நேச்சர் இல்லையா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த பசி. அப்ப பசி வரும்பொழுது எதையாவது உட்கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். We are longing to have something in our life for your body. இவைகளை நாம் கடந்து ஆலோசிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றையும் புசிக்கணும். எப்பெல்லாம் பசி வருது அப்பெல்லாம் நீங்க எதை வேணா எடுத்து சாப்பிடணும். ஆனா இதை சாப்பிடும் பொழுது நீங்கள் சாவீர்கள் சொல்லும் பொழுது, it is not made for God to eat for the children. இது பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணவு அல்ல, இது உடன்படிக்கை. தேவனாகிய கர்த்தர் சபையோடு இன்றைக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். குடும்பத்தில பிள்ளைகளோடு பெற்றோர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். கணவன் மனைவி இடையில ஒரு உடன்படிக்கை. இது உடன்படிக்கை காலமாக இருக்கு. days of covenant. ஒரு உடன்படிக்கையின் காலம். நீங்கள் இவைகளை செய்வீர்களானால் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். உடன்படிக்கை செய்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதனாலே நாம் ஜெபிக்காம இருக்க முடியாது, உபவாசிக்காம இருக்க முடியாது, வேதம் வாசிக்காம இருக்க முடியாது. இனி அப்படி ஒரு கடைசி காலத்தினுடைய அழைப்பை தேவன் கொடுக்கிற பொழுது இன்னைக்கு ஆவியானவர் சபையில என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What the Holy Spirit committed into the churches. வாசிங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 5 தொடங்கி வாசிங்க. எங்கே போகிறேன் என்று ஒருவனும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிரம்பி இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரமாட்டார். Praise the Lord. The Spirit has led poor the witnesses through the church. ஒரு சபைக்கு ஆவியானவர் எவ்வளவு தேவை என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவுடைய பிறப்பு. ஈஸ்டர் என்பது கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தான் கொண்டாடுகிறோம். இந்த ரெண்டையும் விசுவாசிக்கிற நாம், இயேசு கடந்து போன பிறகு நமக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவார், பரிசுத்த ஆவியை சபைக்கு அனுப்புவார் என்பதில் ஏன் நாம் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் ஏன் அந்நிய பாஷை பேச யோசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள ஏன் யோசிக்கிறோம்? விசுவாச மார்க்கத்தானா இருக்க நாம் ஏன் யோசிக்கிறோம்?
கிறிஸ்தவர்களா இருக்க யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்பது பரிசுத்தமா இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்க மாட்டார், எல்லாருக்குள்ளும் இருக்க மாட்டார். கிறிஸ்து என்ன சொன்னா வேணும் சொல்லு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்து உலகத்திற்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க முடியாது, மீட்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறது பாவிகளை ரட்சிக்க முடியாது, பாவத்திற்கு மீட்க முடியாது, மீட்கப்பட்டவர்களை வழி நடத்தும்படி ஆவியானவர் வந்திருக்கிறார். கிறிஸ்து செய்து முடித்ததை அந்த எந்த இடத்துல முடித்தாரோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்து சிலுவையிலே பாவத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணார்? மன்னித்திருக்கிறார். சிலுவையிலே பாவங்களை மன்னித்திருக்கிறார். இப்ப பாவம் அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் சபைக்கு எப்படி, என்னுடைய விசுவாச ஜீவியத்தில் எப்படி, என் குடும்ப வாழ்க்கையில் எப்படி என்று சொல்லி நாம் அலைமோதி கொண்டிருக்கிறபடியில என்ன செய்வது என்று தெரியாது, எதை செய்வது என்று அறியாது உள்ளத்துல நொறுக்கப்பட்டவர்களாய் வேதனைக்குள்ள இருக்கிற நமக்கு தேவன் காண்பிக்கிறான ஒரு காரியம், நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். நான் போவேனாகில் பரிசுத்த ஆவியாகிய தேர்தலவாளர் உங்கள் நடுவில் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். இன்னைக்கு சபை நினைக்கிறார் ஒரு சபையினுடைய போதகர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி, அல்லது சபையினுடைய மூப்பர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லி, அது நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு பண வசதி இருக்கு, அது என்னை நடத்த நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீ செய்கிற காரியம் எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கும், ஒன்றுமே உன்னால் நிறைவேற்ற முடியாது. Many servants of God experience the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மேல நம்பிக்கை உடையவர்கள். தினகரன் ஒரு முறை ஒரு பவர் மினிஸ்ட்ரியில பேசுறார். நான் ஒரு பாரம்பரியமான சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவன், ஞாயிற்றுக்கிழமைகளை கட்டாயம் அந்த சபையில போய் உட்காருவேன். ஆனால் தேவன் எனக்கு ஊழியத்தை காண்பித்து இதை செய்ய சொல்லுகிற பொழுது நான் சிஎஸ்ஐ வழியிலே வளர்ந்து வேதம் படித்து பாடி எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா ஊழியம் செய்ய வரும் பொழுது எனக்கு அந்த ஆவியானவர் தேவையா இருந்துச்சு. அந்த ஆவியானவர் அந்த சபையில கற்றுக் கொடுக்கல, நாங்க பெற்றுக்கொள்ளல. ஒரு அண்ணனைய சொல்லுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க கற்றுக் கொடுக்கல, ஆக நாங்க பெற்றுக்கொள்ளல. அழுது 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 நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த தனிமையா அவருடைய சுரண்டை என்கிற பகுதியில் தான் அவர் இருந்தார், வசிச்சாராம். மலைகள், சரி நிறைய மலைகள், கிராமங்கள், அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் முழங்கால் படி போட்டு அந்த பாறைகளில கற்களில வழி தெருவில் முழங்கால் படி போட்டு அண்ணீரும் கண்ணீரோடு செபிப்பார். ஆண்டவரே அந்த ஆவியானவர் எனக்கு வேணும், நீங்க சொன்னீங்களே போய் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆவியானவர் எனக்கு கொடுங்க, ஆவியானவர் எனக்கு வேணும், அப்பதான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். சரி கலங்கின பொழுது ஆவியானவர் அவருக்கு தந்தருளினார். பிறகுதான் அவருடைய ஊழியம் மாறிச்சு. பரிசுத்த ஆவி வந்த உடனே பரிசுத்த சும்மா வரல, வரங்களோடு வந்தார், கனிகளோடு வந்தார். நீ உலகம் முழுவதும் தினகரம் என்று சொல்கிற பொழுது சொல்லுவாங்க இந்தியாவினுடைய பில்லி கிரகம் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு உலக புகழ் பெற்ற மனிதரை மாறினதுக்கு அவரை மாற்றினது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். சபையில நான் வருகிறோம், நமக்கு ஒரு அந்நிய பாஷை வேணும்னு சொன்னா அந்த அந்நிய பாஷை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை நடத்த கிருபை கொடுக்கிறவர் ஆவியானவர். பேசுகிறோம் என்று சொன்னால் பேசுகிற கிருபை கொடுக்கிறவர் ஆவியானவர். பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஏன் ஆவியானவரை குறித்து நாம் அக்கறை அற்றவர்களா இருக்கிறோம், ஆவியானவரை குறித்து தெளிவில்லாதவர்களா இருக்கிறோம் சொன்னா, ஆவியானவர் உனக்குள்ளே வரும்பொழுது உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், உன் கண்கள் திறக்கப்படும். எது நல்லது எது கெட்டது, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இங்கே போக வேண்டாம் என்று சொல்லுவார், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். இப்படி ஆவியானவர் வந்து நம்மை நடத்துகிற பொழுது, ஆவியானவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அதற்காக தான் இந்த பரிசுத்த ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே கிறிஸ்துவினுடைய தொடுதல், அதாவது அவருடைய சரீரத்தை உட்கொண்டு ரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது நமக்குள்ளே நித்திய ஜீவனை கொடுக்கிறார், பரிசுத்தமாக்கப்படுதல் நிச்சயத்தை கொடுக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஆவியானவர் நமக்கு மேல் பொழிந்தள்ளப்படுகிறார். இங்கே for 3 years Jesus had been with them to protect them from attack. இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்து அவளை சுற்றி இருக்கிற எல்லா உபத்திரவத்திற்கும் அவளை நீங்களாக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த காரியம் சொல்றார், but now he was about to leave them
கிறிஸ்துடைய சீஷர்கள் பாருங்க, நீ ஒரு சபை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், ஒரு கிறிஸ்துடைய ஊழியத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம்பி அநேகர் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய வேலை என்ன? ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும், இன்னொரு பக்கம் ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படவும், இந்த ராஜ்யத்தினால என்ன காரியங்கள் சம்பவிக்க போகுது என்பதை குறித்தும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவைகளை குறித்தே பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். சீஷர்களை இவர் பாதுகாத்து, ஜனங்க அவங்களை எப்போதும் துன்புறுத்தலாம் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களோடு இருந்தபடினாலே இவங்க ஜனங்களுடைய துன்புறுத்தல் அதிகமாக சீஷர்களுக்கு இல்லை என இயேசு பாதுகாத்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே எடுத்துக்கொள்ளபடியான ஒரு வேலை வருகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா இவங்க யாரு? நான் வேற சொன்னால் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை விடுவதில்லை, நான் உங்களை திக்கற்றவங்களா விட மாட்டேன். ஏன்னா நீ யாரை நம்பி வந்துறீங்க? கிறிஸ்துவை நம்பி, அவருடைய சுவிசேஷத்தை நம்பி வந்திருக்கிறதுனால நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன், திக்கற்றவங்களா விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? நான் போகாதிருந்தாலும் சொன்ன, ஆண்டவரே நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் இருக்கப்பா அந்த உலகத்துல? நீ இருக்கும் போதே எங்களை இவ்வளவு தொந்தரவு பண்றாங்க, எங்களை கொல்ல வகை தேடுகிறார்கள், எங்களை நெருக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, பரிகாசம் பண்றாங்க. இந்த மாதிரியா நாங்கள் நெருக்கத்தில் இருக்கிற பொழுது ஒருவேளை நீர் எங்களை விட்டு கடந்து போவீரானால், எடுத்துக்கொள்ளப்படுவீரானால் நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்றாரு. நான் உங்களோடு கூட இருக்கும்படியா பிதா என்ன அனுப்புறேன். பேசுறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்கள் பாவங்களை மன்னித்து என் பிதாவுக்கு ஏற்றவர்களை மாற்றின பின்பு நான் எங்கிருந்து வந்தேனோ அங்க நான் திரும்ப போக வேண்டிய கட்டாயம். நான் போவேன் ஆகிய திரும்ப நான் வர வரைக்கும் உங்களோடு இருக்கும்படியா பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த ஒரு கிருபை தான் இந்த சபைக்கு தேவன் கொடுக்கலான ஒரு பெரிய பாதுகாப்பு. கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது, கிறிஸ்துவோடு நடக்கிற பொழுது நம்மை நடத்தி பாதுகாக்கிறவர் ஆவியானவர். எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? இதுதான் உண்மை. அதனால இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் பாதுகாக்க முடியாது, நம்மை பாதுகாக்கிறவர் ஆவியானவர். அதனால எப்பொழுதும் அவர் சமூகத்திலே அவரோடு இருக்கும்படிக்கு நாம் விரும்ப வேண்டும். அதுதான் இங்கே இன்றைக்கு சபையில் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த காரியம் பாருங்க. He had told them this earlier in the evening. John 13:33 எடுத்துக்கொள்ளும் என்னோடு கூட சேர்ந்து. யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 13:33. பிள்ளைகளே இன்னும் கொஞ்சம் காலம், கொஞ்ச காலம் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள். இப்போ நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது. நான் யூதர்களிடத்தில் சொன்னது போல இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? இயேசு சொல்கிற ஒரு காரியம், love one another. ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. இந்த கம்யூனியனுடைய நோக்கமே அதுதான். ஒருவேளை பிரிவினை இருக்குமானால், பிள்ளைகள் குடும்பத்துல பிரிவினை இருக்குமானால், கணவன் மனைவி இடையில பிரச்சனை இருக்குமானால், ஒருவேளை பிலீவர்ஸ் கோ பிலீவர்ஸ் பிரச்சனைகள் இருக்குமானால், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ராமோஜனத்துக்குள்ள வரணும். அது அன்பு கூறுவதை அது வெளிப்படுத்துகிறது. பிள்ளைகளை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், praise the Lord, you are my disciple. If you love one another, you are my disciples. Praise the Lord. பாருங்க, நல்ல தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க நம்ம விசுவாசிகளா இருக்கும்னு நினைக்கிறோம். விசுவாசியுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவை நம்புவது, அவ்வளவுதான். அற்புதம் வேணுமா? நம்பிக்கையோடு வரும். சுகமாகணுமா? நம்பிக்கையோடு வரும். விடுதலை வேணுமா? நம்பிக்கையோடு வரும். எல்லாத்துக்கும் நம்பிக்கையோடு நாம் வருகிற பொழுது இங்கே ஒரு புதிய கட்டளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள்
எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். You are my disciples. நீங்க அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ரகசியம். என்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தமது சாயலும் தமது ரூபத்தின்படி ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி சகல வளம் செழிப்புகளை கொடுத்து இவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் தேவனை மறந்தார்கள். கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய கோபம் அவர்கள் வந்தது. ஆனா இன்றைக்கு அவர் சொல்றாரு, you are my disciple because you are love one another. அந்த அன்பு என்பது ஒரு கனியை குறிக்கிறதா இருக்கிறது. கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 22 தொடங்கி நீ வாசிக்கிற பொழுது முதலாவது ஆரம்பிக்குது அன்பு. அது ஒரு கனி, ஆவிக்குரிய கனி. இப்ப அந்த அன்பு என்கிற கனி இல்லை என்று சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருக்க முடியாது. நீ நம்ம வரங்களை கேட்கிறோம், வல்லமையை கேட்கிறோம், கிருபை தாளந்துகளை கேட்கிறோம், ஜெபத்துல இன்னும் மேன்மையா இருக்க விரும்புகிறோம். ஆனால் என்னைக்காவது ஆண்டவரே மற்றவங்களை நேசிக்கிற அன்பை கொடுங்கன்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்குமா? அதைத்தான் இந்த காலை விடல இயேசு வலியுறுத்துகிறார். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் சீஷனாய் இருக்கிறான். You are my disciples. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில நம்ம சுகமா இருந்தா போதும், நம்ம சந்தோஷமா இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில நமக்கு வருகிறத வச்சு நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். மற்றவங்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, மற்றவங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த கடைசி காலம் என்று சொல்லுகிற பொழுது பல நேரங்களில சூழ்நிலைகளாலே நாம் என்ன செய்யறோம், குற்றவாளியாக்கப்படுகிறோம். சூழ்நிலைகளாலே நாம் என்ன செய்யப்படுறோம், உலகத்துக்கு பின்னாலே தள்ளப்படுகிறோம். உலகத்துடைய காரியங்களுக்குள்ள அதிக ஈடுபாடுகளுக்குள்ள போகிறோம். அது we are pushed into the world because of the evil techniques. பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய ஆலோசனைகள் எப்படியாவது இவர்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கணும், ஒருவர் அன்பிலிருந்து பிரிக்கணும். இன்னைக்கு பல நேரங்கள்ல the Holy Spirit என்கிற ஒரு புத்தகம் இருக்கு, பரிசுத்த ஆவி என்கிற ஒரு புத்தகம். அதை நான் பல வருஷங்களாய் நான் படித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் என்ன செய்வானா, அவனிடத்துல பரிசுத்த ஆவி முதல்ல கொடுக்கிற ஒரு காரியம் அந்நிய பாஷையோ வரங்களோ வல்லமையோ கிருபையோ எதுவும் இல்லை, அவர் அன்பு கூறும்படியான இருதயத்தை கொடுக்கிறார். He is given a heart of love one another. ஒரு மற்றவர்களை நேசிக்கிறதான ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரத்தை கொடுக்கிறார், ஒரு டிசையர். ஆண்டவரே, இந்த ஆத்துமா எனக்கு வேண்டும், இந்த குடும்பம் வேணும், உனக்கு வேணும், உனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த பாரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பொது வாழ்க்கையில நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, if they want anything, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. ஒரு குடும்பத்தை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க. ஒரு முறை நடந்து ஜெபிக்க ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ஜெபிக்க வரும்பொழுது அவருடைய கணவர் என்னுடைய கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்னேன், என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நல்லா இருந்தாரு, காலையில எழுந்தாரு, காஃபி கொடுக்க போனேன். எப்போதுமே கையை நீடி காஃபி வாங்குவார். அன்னைக்கு அந்த கை தூக்க முடியல, ஒரு கால் தூக்க முடியல, படுத்து எழுந்திருக்கும் பொழுது ஒரு கையும் ஒரு காலும் விழுந்துருச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். டாக்டர் சொன்னாங்க, என்னன்னு தெரியல, பிபி நார்மலா இருக்கு, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லி நர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, இது பண்றாங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ் கொடுக்குறாங்க, அல்ட்ராசவுண்ட் மிஷின்ல ஆப்ரேட் பண்றாங்க, எதுவுமே இல்லை. ஆர்த்தோட போங்கிறாங்க, நியூராலஜிட்ட போங்கிறாங்க, எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷன். கடைசியில் யாரும் சுகமாக்க முடியலன்னு சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க, நம்ம வந்தாங்க, அவர் கொண்டு வர முடியல, நீங்க ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்கிற பொழுது ஆவியர் ஒரு பேரை சொன்னாங்க. இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். சொன்னாங்க, இவரோட கூட பிறந்த ஒரு சகோதரி, கூட பிறந்த சகோதரி. நான் சொன்னேன், என்னமா பல வருஷங்களா எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் என்று ஆவியர் உணர்த்துகிறார். ஆமாங்க, ஊர்ல பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த நாட்களிலே அது 15,000 கூட போகாது. திடீர்னு அந்த இவங்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு அவுட்டர் ரிங் ரோடு வந்த உடனே அதோட விலை கோடிக்கணக்காய் மாறி போனது. அந்த நாட்கள்ல 15,000 ரூபாய் அந்த இடம் போது அவங்க சகோதரி சொன்னாங்களா, அண்ணா நீ வச்சுக்கங்க. இந்த மாதிரி சொன்னா, வேண்டாம் தங்கச்சி நீ வச்சுக்கணும். ஆனா கோடிக்கணக்கானவங்க என்ன ஆயிடுச்சு, 2 பேத்துக்குள்ள. அந்த அம்மா நேரா போனாங்க, கேரளா போனாங்க, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தடவி 25 பைசா 25 பைசை அந்த வெத்தலையில வச்சு கொடுத்தாங்க. மந்திரவாதி அங்கிருந்து அனுப்பிட்டான்.
நானா சொன்ன ஒரு குடும்பத்தை உயர்த்த வேண்டுமானால் கோடி கோடியா கொடுத்தா கூட ஒரு குடும்பத்தை மேல கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா 25 பைசா போகும். 2.5 கோடி கொடுத்தாலும் இவங்களால அந்த ஆத்மா சுகமாக்க முடியாது. இப்போ இந்த மந்திர கட்டுகளை பில்லி சூனியங்களை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோம் சொல்லிட்டோமா. ஒரு நாள் ஃபாஸ்டிங் வெட்னஸ்டே 10 to 2 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருங்க, நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிற பொழுது இப்படி கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். மனுஷன் நடந்த உண்மை. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பணத்திற்காக செய்வனை செய்து தன்னுடைய சகோதரனை முடக்கி போடுகிற ஒரு இருதயம் இருக்குமானால், என் இயேசு சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தா நீங்க எனக்கு சீசர்களா இருப்பீங்க. நீங்க ஒரு குடும்பத்தை கெடுப்பது ரொம்ப எளிதான காரியம். ஆனால் குடும்பத்தை கட்டுகிறவர் தேவன், உடைக்கிறவர் விசுவாசம். Praise the Lord. நீங்க வந்து this is a family of God. You cannot destroy this. நீங்கள் இதை கெடுக்க முடியாது, உடைக்க முடியாது. வேதம் சொல்றது, ஒருவன் உன்னை தொடுவானானால் என் கண்மணியை தொடுகிறான். Praise the Lord. அப்படி நீங்க வந்து கூடுமானவரை, வேதம் சொல்றது, கூடுமானவரைக்கு நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதிருங்க. உடைய எரிச்சல் உனக்குள்ள இருக்கிற காரியம் எல்லாம் உன்னோட அடங்கட்டுங்கிறார். Praise the Lord. அதே அந்த கனக சபாபதி அந்த புஸ்தகத்தை எழுதி இருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு நோய் என்று சொல்லாதே, வியாதின்னு சொல்லாதேங்கிறார். Don't ever say I have a disease. ஒன்னொன்னு சொல்றாரு. அந்த புஸ்தகத்தை நேற்று ராத்திரி 12 மணி நான் படிக்கும் போது சொல்றாரு, ஃபீவர் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு, தெளிவா கொடுத்துருக்காரு. ஏன் உடம்புல ஜுரம் வருது எனக்கு சொல்ல முடியுமா? அழகா சொல்றாரு, ஜுரம் வர்றது நல்லதான், உண்மை. எனக்கு தெரியாது, படிக்க என்ன இருக்கு, ஏன் நம்ம தண்ணியை காய்ச்சி குடிக்கணும் தெரியுமா? அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும். அதே போல உன் உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் அல்லது வெளியே இருந்து ஒரு கிருமிகள் உடம்புக்குள்ள போகிற பொழுது தண்ணீர் வழியாவோ அது சாப்பிடுகிற உணவு மூலமாவோ ஏதாவது உடம்புக்குள்ள போகிற பொழுது அந்த கிருமிகள் போய் உடம்பு ஆட்கொண்டு எல்லாமோ நம்ம ஏற்கனவே உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுது, it will bring the high temperature. உடம்பு அப்படியே நெருப்பா கொதிக்குது பாருங்க. அந்த சூடு உள்ள இருக்கிற விஷ கிருமிகள் எல்லாம் கொண்டு போகும். அது நீ சாப்பிட வேண்டியது மாத்திரை இல்லை. Don't ever have the tablets all the time. அந்த சில காலங்கள் சில நேரங்கள் அந்த சூடு உடம்புல இருக்கும்படியா விட்டு அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக 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 உடம்புல இருக்கிற நோய் கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும். உனக்கு தானா 2 நாள் 3ஆவது நாள்ல சுகமாயிடும். கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது சொல்றாரு, அல்சர் ஏன் வருது தெரியுமா அப்படின்னா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் அடிச்சிச்சு. ஐயா, இது ரொம்ப நம்ம சபையில் அல்சர் நிறைய பேருக்கு இருக்கு. நான் நினைச்சேன் ஃபாஸ்டிங்ல தான் அல்சர் வருதுன்னு நினைச்சேன். இது வயிற்றெரிச்சல் வருது. ஹல்லேலூயா. யோசிச்சிருக்க அடுத்தவன் ஒரு காரை வாங்கிட்டான்னு வச்சுக்கேன். நான் இத்தனை வருஷம் அந்த சபையில இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் கார் கொடுக்கல, இவங்களுக்கு கொடுத்துட்டாரு. வயிறு அப்படி எரியுது, கப்ப 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 கப்ப. உடனே அடுத்த 2 நாள்ல டாக்டர்கிட்ட போறான். டாக்டர் வயிறு எரியுது. அவர் நிறைய ஜெருசல கூடி பாட்டில் இதுதானே, அதுக்கு ஜெருசல மருந்தான், ஆனா வயிற்றுல விட்டு. அடுத்தவங்க சொல்றாரு, பொல்லாத மனுஷனை பார்த்தா நீ எரிச்சலாகாத, டோன்ட் ஜெலஸ். இதனால அல்சர் வரும். இப்படி ஒரு வியாதியா சொல்லணுமா கதை? தலைவலியா வருதுன்னு இவன் தயிர் சோறு சாப்பிட்டு இருப்பான், அடுத்தவன் பிரியாணி சாப்பிட்டு இருப்பான். இவனை பார்த்தோன்னு யோசிப்பேன், இவன் எப்படி பிரியாணி சாப்பிடறான்? இவனுக்கு சம்பளமும் கம்மி, வேலையும் இல்லை, இவன் எப்படி ஆண்டவர் பிரியாணி சாப்பிட்றான்? நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஏன் தயிர் சாப்பிட்டு சாப்பிட்றேன்? யோசிச்சு தலைவலி வருது. ஜாயின் பெயின் சொல்லட்டுமா? இன்னொன்று சொல்றேன், நெஞ்சு வலி காமனா இருக்காங்க. செஸ்ட் பெயின். அது பைபிள் இருதயத்துல சுத்தமா இருந்தா நெஞ்சு வலி வராதான். There is no block because it's clear. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? ரொம்ப வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலும் இருதயமே மகா கேடும் திருக்குறள். அது இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. லைனா சொல்லட்டும். எல்லா வியாதியும் நேற்று புக்கை படிச்சு முடிச்சுதான் படுத்த போய்
பிரைஸ் தி லார்ட். ரஷ்யாவுக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு வியாதி இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு முடிவு பண்ணிட்டேன், கொல்லாதவனால கூட பிரைஸ் தி லார்ட் சொல்லி சந்தோஷமா சிரிச்சதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் பார்த்துக்கலாம் சொல்றாரு, வயிற்றெரிச்சல்ங்கிறது வெறும் வயிற்றுல இவ்வளவு சுண்ணாம்பை சாப்பிடுற மாதிரியும் சரியா? அதனால இனிமே உங்களுக்கு அந்த வயிற்றெரிச்சல் வராது, அல்சர் இருக்காது. அவ்வளவுதான் மெசேஜ் வந்துரும். And Peter had asked him where he was going. நீர் எங்கே போகிறீர் என்று இயேசுவை பார்த்து பேதுரு கேட்கிறார். அதுக்கு வந்து சொல்றாரு 13:36 எடுத்து வாசி. John 13 verses 36. ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்ப வர முடியாது, பிறகு பின்னே நீ வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக என்ன சொன்னாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கொடுப்பாயோ? நீ 3 தடவை மறுதளிப்ப. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் எண்ணங்களை இயேசு அறிந்து வைத்திருக்கிறார். அதான் நான் சொன்ன, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆவியானவரோ இருதயத்தை காண்கிறவர். இவன் வாயினால அறிக்கை செய்கிற, ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். அவர் சொல்ற, ஜீவனை கொடுக்கிறது 2வது, மறுதளிக்காம இரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப மறுதளிக்காம இரு. நீ சேவல் கூவுகிறதுக்குள்ளாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய், 3 தரம் மறுதளிப்பாய். அப்ப ஜீவனை கொடுக்கிற இவருடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தில் இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? இயேசுக்கு துன்பம் வரும் பொழுது ஓடிடணும், இயேசுவை விட்டு தூரமா ஓடிடணும். இயேசு யாருன்னு தெரியாது. இவரை அறிய மறுதளிக்கவும் சபிக்கவும் தொடங்குகிறார். இது நடப்பதற்கு முன்பாகவே இயேசு இவன் இருதயத்தை அறிந்தவராயிருக்கிறார். அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நேற்று சொன்னேன், முதலாவது ஒரு காரியம் இஸ் a cleansing touch. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தொடுகிற பொழுது சுத்திகரிப்பின் தொடுதல். இரண்டாவது பேதுரு ஆவியை தொடுகிற பொழுது quieting touch. அமைதலாய், it's a little, there is the never may being and disturb others. மக்களுக்கு தெரியாம ஜெபிக்கிற quieting touch. மூணாவது ஒரு காரியம் சொன்னேன், illuminating touch. நாலாவது ஒன்று சொன்னேன் இல்லையா? தெரியாதா? சரி, தெரியாத வரைக்கும் நான் தப்பிச்சேன். சொல்லலையா? நேரம் கொடுக்கல, நான் பண்ண முடியும். இந்த மணியை பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சொல்லிக் கொடுக்குமோ அவ்வளவு சொல்லிக் கொடுப்பேன். யாரா ஒருத்தர் முதல் நாள் வந்தீங்க இல்லையா, வாட் இஸ் கிளென்சிங் டச் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கிஃப்ட் கொடுத்துருவேன். வாட் இஸ் கிளென்சிங் டச்? யாரை தொட்டால், எப்படி தொட்டால், அதனுடைய அர்த்தம் என்ன? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு டக்கு. தரோ கிளீனிங். எதற்காக? அந்த குஷ்டரோகம், லெப்ரசி பாஸ். லெப்ரசில எவ்வளவு லெப்ரசி இருக்குன்னு சொன்னேன். 3 காரியம் சொன்னேன். என்னென்ன குஷ்டரோகம்? From sin, for judging, God's judgment. இன்னொரு காரியம், 3 காரியம் சொன்னேன். இன்ஃபெக்ஷன். 3 விதமான குஷ்டரோகம். அதுக்கு கிஃப்ட் கொடுத்துருவோமா? உங்களுக்கு அல்சர் இல்ல? நல்ல கருத்து. புரியுதா உங்களுக்கு? அல்சர் இல்லைன்னா சவுண்ட் நல்லா வரும். சரியா? ரைட். 2வது டச் ஒன்று கேட்டேன், குவைட்டிங் டச். ஆப்ஷன் ஃபார் அனதர். இன்னொரு ஆப்ஷன். விக்ரம் புக்கை திறக்கிறாரு, அதான் பார்த்துட்டு இருக்கேன், கண்ணிக்கு ஒரு கண்ணு இருக்கு. பேசலாம். சரி, ஒருத்தருக்கு மட்டும் பரிசு கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? எல்லாத்துக்கும் கொடுத்துருவோமா பரிசு? கேட்கவே இல்லையாம்மா நான். சரி, பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள், நான் செய்தி கொடுக்கணும்
என்னுடைய வாழ்நாட்கள் ஃபியூச்சர்ல நான் வந்து நல்ல ஒரு ஊழியக்காரியா தேவனுக்கு என்று வல்லமாய எழும்பி நிற்கணும் அப்படின்னு யாராவது விரும்புறீங்களா? வாலிப பிள்ளைகள் எது சொல்லுங்க பார்க்கலாம். உங்க முகத்தை நான் பார்க்கணும். வாலிப பிள்ளைகள், நான் கர்த்தருக்காக நான் எழும்ப போகணும், அவருக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அம்மா எதிர்த்து நீங்க நில்லுங்க, பரவாயில்ல. மகேஸ்வரி அம்மா பொறுத்த வரைக்கும் வாலிப பெண் தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? பிரைஸ் தி லார்ட். சரி, புக் எடுப்பா, ஜபத்தோட வாங்கிக்கிங்க. நீ எல்லாம் செய்தி கொடுப்போம். சரியா? வந்து வாங்கிக்கிறீங்களா? prepare the message. வாங்க, சீக்கிரம் வாங்க. இது வந்து கோலம் போடுறதுக்கு இல்லை, மெசேஜ் வாங்கணும். பாருங்க, எழுந்து நின்னவங்க மட்டும்தான் வாங்கணும். இப்பவே மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னும் இருந்து மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. Praise the Lord. God bless you. ஜெபத்தோட அழகாக நோட்டு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கொடுத்துருந்தேன். You have to give account to God, right? முன்னாடி வாங்க தம்பி. வாங்கணும், அப்படியே நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உட்காருமா, நீ உட்காரு. வாங்கணும், உட்காந்து அப்புறமா இருந்துச்சு. ஆயிட்டீங்களா? சீக்கிரம். இப்போ எழுந்திரிச்சு வரக்கூடாது. ஓகே, டோன்ட் கெட் அப் நவ். There's only one option here. எழுந்திரிச்சு கூட்டம் கம்மியா இருந்துச்சு, இப்போ நிறைய வந்துகிட்டே இருக்கு. வாலிபர் பரிச்சு சரி, அப்படியே பிடிப்போமா? கையில் பிடிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ காட். நான் சொல்றது என்னோடு கூட கேள்வி சேர்ந்து சொல்லுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உமக்கு ஊழியம் செய்படி நாங்கள் எடுத்த தீர்மானம் இன்றைக்கு நீர் அதை நிறைவேற்ற போகிறேன். இந்த புத்தகத்துல ஒவ்வொரு பக்கமும் ஒரு செய்தியாக ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி இந்த நாளில் தொடங்கின இந்த ஆரம்பம் வருகை மட்டும் இதை பயன்படுத்த கிருபை செய்க. நான் இதை நிர்விசாரமாய் அல்ல, முடிய ஊழியக்காரியாய் இந்த புத்தகத்தை பயன்படுத்த கிருபை செய்க. ஒப்புக்கொடுக்கும் அந்த அப்படியே ஒப்புக்கொடுங்க. Thank you Lord. The name of Jesus. The name of Jesus. The name of Jesus. Receive the anointing of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உண்டாகிற வல்லமை உனக்கு மேல் இறங்கி வரட்டும். கர்த்தர் உன்னை ஆட்கொள்ளுவாராக, பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Please be seated. God bless you. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இந்த நோட் என்ன பண்ண, இந்த நாள்ல இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு செய்தியை எடுக்கணும். நீங்க மெசேஜ் கொடுக்கணும்னா இந்த நோட்டு, கையில் எடுத்த நோட்டோட வந்து இங்க உட்காரணும். பேசலாம். நேற்று நான் உபவாசத்தை முடிச்சுட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போயிருக்கேன். ஊழியம் முடிந்த உடனே உல்லாசகுமார் சொன்னாரு, அண்ணே என்னுடைய பிஸ்னஸ் மூலமா நான் வந்து டைரி கொடுக்க விரும்பல எல்லாத்துக்கும்.
இந்த மாதிரி ஒரு நோட்டு கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும். எனக்கு 2014 முடிஞ்சு போயிடும், அது பிறகு யூஸ் பண்ண முடியாது. அதனால இப்படி ஒரு நோட்டு வச்சிருக்கேன், என்ன செய்யலாம்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்க ஊழியத்துக்கு நிறைய மாநில பிள்ளைகள் உங்களுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படி இருக்காங்க, எனக்கு ஒரு 75 வேணும்னு கேட்டேன். போய் காரணப்பட்டார். அதை ஜபத்துல வச்சு கையில கொடுத்துட்டேன். இனிமே நீ ஊழியக்காரியா தேவனுக்கு எழுதணும். பிரைஸ் தி லார்ட். அந்த நோட்ல புள்ளி வச்சு கோலம் போடக்கூடாது. சரியா? நோட்டு ஃப்ரீயா கிடைச்சது. இது ஜபத்து நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க ஊழியக்காரியா வரணும், ஊழியக்காரனா வரணும், கர்த்தருக்காக நீ எழுதணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு பக்கத்துல நீங்க எழுதுகிற பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா என்னுடைய ஆரம்ப நாட்களில் என்னுடைய ஊழியத்தை நான் தொடங்குகிற பொழுது என்னுடைய புத்தகங்களை கொண்டு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 20க்கு மேல புத்தகங்கள் இருக்குது. ஒவ்வொரு இந்த மாதிரி புத்தகங்கள்ல நான் செய்தி எழுதுவேன். செய்தி எழுதி பைபிளோட சேர்ந்து எடுத்துட்டு போவேன். அதை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு வச்சிருவேன். அப்படி கர்த்தர் ஒவ்வொரு புத்தகத்தையும் முடித்து 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 நீ இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா கர்த்தர் மாத்திருக்கிறார். வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், ஐ ட்ரெயின் யூ இன் திஸ் வே. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க. The major reason, of course, is that the Holy Spirit might come to empower the church for life and witness. பரிசுத்த ஆவி எதற்காக பிதாவினால் சபைக்கு அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால், முதலாவது பரிசுத்த ஆவி வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லுது. You are empowered by the Holy Spirit. அடுத்து சொல்றாரு, empower the church. நீங்கள் பலன் அடைந்த பிறகு உங்கள் மூலமாக சபை பலன் அடைகிறது. The church empowered and life and witness. ஜீவனும் சாட்சியுமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். Praise the Lord. ஜீவனும் சாட்சியுமாய் உங்களை மாற்றுகிறார். இது பாத்தீங்கன்னா எப்படி மாற்றுகிறார்? நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. இப்பதான் அந்த சப்ஜெக்ட் உள்ள வரும். நீங்க கனி கொடுக்கிறவங்க. இங்கே ஜான் 15:2 எடுத்து பாத்தீங்கன்னா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜான் 15:2. என்னில் கனி கொடால் நோ ஃப்ரூட். நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? ஒரு சபை, கடைசி கால சபை, அந்த நாள் வேதத்தை பாருங்க, கனி கொடாத கொடி எதுவோ அது என்ன செய்வார்? அவரு அறுத்து போடுவார். இப்ப நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்குள்ள போயிருங்க. வேதம் என்ன சொல்லுது? சாப்பிடும் நாளிலே. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? கனி கொடுக்காத கொடி எதுவோ அது அறுத்து போடுவார். விளங்க உங்களுக்கு பயமுறுத்துனா சொல்ல, இதுதான் உண்மை. எந்த கனியை தொட்டு சாப்பிடும் நாளிலே சாவே என்று சொன்னால், இன்னைக்கு கனி கொடுக்கலன்னா தான் கஷ்டம். இப்போ முதல் காரியம் பாருங்க, நோ ஃப்ரூட், மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட். அதே பகுதியில் 15:8 எடுத்து பாருங்க, 15:5 எடுத்து பாருங்க. ஜான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்ன இங்கிலீஷ்ல? மோர் ஃப்ரூட். பிரைஸ் தி லார்ட். அதே 15:8 எடுத்து பாருங்க. 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மிகுந்த கனி கொடுப்பதினால், much you are bearing much fruit, என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்ப 3 கிரியைகளை பார்க்கிறோம். ஒரே அதிகாரத்துல 3 வசனங்கள். 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனம். இவைகளுக்குள்ள பார்க்கிற பொழுது 3 காரியம். நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்றால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் அதிகமாய் கனி கொடுப்பீர்கள், அவரும் உங்களிலே பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு சபையில இருக்கிறோம் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து சபை வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருந்துட்டு முடிந்த பிறகு தம்முடைய வாழ்க்கைக்குள்ள உலகத்துக்குள்ள போவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற நாம் கனி கொடுக்கிறவர்களாய், இந்த இடத்திலே கனி கொடுக்கிறவர்களாய், கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனா அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில
But many Christians pray that God will make them more fruit. அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதை இந்த இடத்துல சுற்றி காண்பிக்கிறார். But they do not enjoy the pruning process that follows. எவ்வளவு பேருக்கு உண்மையா, அதாவது சில காரியங்களை சபையில உடைச்சு பேசினாதான் விளக்கம் கொடுக்கும். வேதம் என்ன சொல்றது? ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு மனிதன் அத்தி மரத்தை நட்டு வைக்கிறான். இப்ப என்னாச்சு, அந்த மரத்துல ஒரு காரியம் பார்க்கிறோம், அது கனி கொடுக்கவில்லை. எஜமான் வர இந்த ஆண்டு கனி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மரத்துல என்ன இல்ல, கனி இல்லை. இப்ப கனி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பண்ணும்? ப்ரூனிங், ரைட்? அது என்ன செய்யறாத, கொத்தி எரு போடணும். நம்ம யாரு? கனி கொடுக்கணும். நான் கனி கொடுக்கணும். நான் யாரு? கனி கொடுக்கிற மரம். நான் கனி கொடுக்கிற மரம். நல்லா கவனிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளணும். எவ்வளவு பேருக்கு ஆசை? வாங்கினீங்களா, நோட்டு வாங்கினீங்களா, நீங்க ஊழியக்காரங்க, சரியா? உங்களுக்கு கனி கொடுக்கணும்னு ஆசையா, இல்லை இப்படியே இருந்துட்டு போயிடலாம்னு ஆசையா? கனி கொடுக்கணும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குமா இல்லையா? இப்ப கனி கொடுக்கணும்னா, இப்ப நீ கனி என்ன சொல்ற? கனி கொடுக்கணும் ஆண்டவர்னா, இப்ப கனி இல்ல, கனி கொடுக்கணும். என்ன செய்வார் அவர்? உன்னை சுத்தியும் கொத்தி எரு போட்டு, இல்லையா, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டு தண்ணீர் ஊத்தி அது என்ன செய்வாரு? மரத்தை செழிப்பாக்குவார். அப்பதான் நிறைய கனி கொடுக்கும். இப்ப என்னுடைய வாழ்க்கை நான் கனி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடனே சொல்ல, அப்படியா பிதாவை தேவன் ஜெபத்தை கேட்டு ஆவியானவர் அனுப்புற, ஆவியானவரே நீ போ, இந்த மனுஷன்கிட்ட போ, இந்த மனுஷன் நல்லா கொத்தி உரம் போட்டு எரு போட்டு நீரை ஊத்து இது கனி கொடுக்கணும்னா அது உபத்திரவம். We are not obliged for the processing act. என்ன செய்யறது? நமக்கு பிரச்சனை. இப்ப காலையில அதிகாலை எழும்புன்னு வச்சுக்கோங்களேன், முடியுமா? ஒரு பிரேயர் டைம் 3 மணி ஜெப நேரம்னு சொல்லும்போது 3 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் படி போடுவோமா? கஷ்டமா இருக்கும். இங்க ஓடணும், அங்க ஓடணும், இங்க ஓடணும், அங்க ஓட முடியுமா? முடியாது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, நேற்று என்னுடைய ஊழியத்தை யோசிச்சு பாருங்க. காலையில 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரேயர், ரைட்? அது விண்ணப்பங்கள் வந்துச்சு. அந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாம் செபித்து, விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவங்க பேரை சொல்லி தனித்தனியா செபித்து ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு போராடி இவங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். ஜெபித்து முடித்தோடனே 11 மணிக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? 11:30க்குள்ள அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் பர்ன் பண்ணி ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து முடித்தார் என்கிற நம்பிக்கையில அந்த ஜெபத்தை 11:30 மணிக்கு முடிச்சுட்டு நான் உள்ள போய் உட்காந்துக்கிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, ஏன்னா 1 hour ரீட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் 12:30 மணிக்கு வந்தேன். 2:30 மணிக்கு மெசேஜ் முடிச்சேன். திரும்பி நான் வீட்டுக்கு போகும்போது ஏறக்குறைய ஒரு 4:30 மணி. திரும்பி 5:30 மணிக்கு குளிச்சு ரெடி பண்ணிட்டு இன்னொரு மீட்டிங் போறேன். அங்க மைக்கே கிடையாது. அங்க ஒரு 3/4 மணி நேரம் பேசுறோம். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 10:30. காலையில 10 மணி விட்டு ராத்திரி 10 மணி வரைக்கும் தேவன் என்னை கனி கொடுக்கிறவனாய் வைத்திருக்கிறார். சரியா? நம்ம பாட்டு கூடிய காரண்ட் பெட்ஷீட்டை போய் தூங்கிட்டு ஆத்மா வருமா? ஜெபிக்க முடியுமா? பாருங்க, உங்ககிட்ட இருந்தா தாங்க கர்த்தர் பயன்படுத்த முடியும். உங்களுக்குள்ள கிருபை இருக்கணும், வரங்கள் இருக்கணும், வல்லமை இருக்கணும். இப்படி நான் செய்தி கொடுக்கணும்னா உட்கார்ந்து பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கட்டுறது? நின்னா கர்த்தர் பேசுவாரு. எதை பேசுவாரோ அதை தான் பேசுவார். இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இது இன்றைக்கு எத்தனையோ ஜனங்க வருவாங்க, எத்தனையோ பிரச்சனைகளோடு, எத்தனையோ போராட்டத்தோடு, எத்தனையோ சோர்வோடு, சங்கடங்களோடு, எதிர்பார்ப்போடு இன்றைக்குமே தேவனுடைய அற்புதம் செய்வாரா? என் வாழ்க்கை மாறுமா? என் கண்ணீர் துடைக்கப்படுமா? என் வேதனை அகலுமா என்று சொல்லி இருதயத்தில் பலவிதமான ஏக்கத்தோடு, பலவிதமான எண்ணங்களோடு, பலவிதமான எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை நான் பெருமையாக எதிர்பார்ப்பதில்லை. காத்திருக்கிறோம் சமூகத்தில். We wait upon the Lord. Speak to the Lord. இவங்களோடு பேசுங்க, இவங்களை தொடுங்க, இவங்களை விடுதலை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை மாற்றுங்க. கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும்பொழுது நாங்கள் உங்களோடு கூட வரும்படியா, எடுத்துக்கொள்ளப்படும்படியா இந்த சபைக்கு நீங்க அனுகிரகம் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப வேதம் சொல்றது, கனி கொடுக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு வரங்கள் வேணும் ஆண்டவரை நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் வரங்களை கொடுத்து நீ பயன்படுத்தணும்னா
கொஞ்சம் சிற்றை இருக்கும், பரவாயில்லையா? சில உபத்திரவங்கள் வரும், ஜனங்கள் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில இடத்துல உங்களை காது பட உங்களை தூசிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, வெட்கப்படுத்துவாங்க. அது இயேசு சொல்றாரு, சொந்த பட்டணத்துல ஒரு மனுஷனுக்கு சொந்த வீட்டுல ஒரு கணம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முந்தா நேத்து யாருன்னே தெரியாது ஒரு ஃபோன் கால் எனக்கு, வெளிநாடுல இருந்து. அவன் சொன்ன ஊர் பேர் கூட எனக்கு I cannot pronounce again. கூப்பிட்டுட்டு, நீங்க ரவிநாயகர் தானே? ஆமா. உங்க நம்பர் எப்படியோ கிடைச்சிச்சு, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஏதோ ஒரு சின்ன ஐலாண்ட், அமெரிக்கா கதவங்க ஏதோ சின்ன ஐலாண்ட்ல இருக்கிறார் அவர். அங்கிருந்து ஒரு ஃபோன் கால். சரி, ஜெபம் பண்ணேன். கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குறார். உங்க வாழ்க்கையில சாகலாம் என்று நீங்க முடிவு செய்திருக்கிறீங்க. பணம் சம்பாதிக்க வந்தீங்க, நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டீங்க, ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. மரணம் தான் இதற்கு முடிவு என்று சொல்லி மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஆவியனை தொடுகிறார். செபித்து முடித்த உடனே அவருக்குள்ள பெரிய சந்தோஷம். உங்க மெயில் ஐடி கொடுங்க, நான் தொடர்ந்து உங்களோடு கூட நான் சம்பாஷிக்க விரும்புகிறேன். உங்களை குறித்து நான் அதிகமாக அறியணும். என்னை பத்தி வேண்டாம், கிறிஸ்துவை பற்றி அறிந்து. யாருமே தெரியாது. அப்ப உங்களுக்குள்ள அந்த கிருபை இல்லைன்னா ஜனங்க உங்களை தேடி வர மாட்டாங்க. உன்னை ஜெபின்னு சொன்னா நீ ஒரு ஊழியக்காரிங்கிறதுனால உங்களை ஜெபிக்க சொல்றாங்க. நீ ஜெபிக்காம, கர்த்தரிடத்துல கிருபை பெற்றுக் கொள்ளாம, கர்த்தரிடத்துல தயவு இல்லாம, நீ எரிச்சலோடும் பொறாமையோடும் ஒரு விதமான உலக பிரகாரமாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அப்படி நீ ஜெபித்தாலும் அந்த ஜனங்களுக்கு நீ கொடுக்கிற ஆசீர்வாதம் சாபமாய் மாறும். நேற்றுதான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஊழியக்காரனுடைய சுதந்திரத்தை விரும்புகிற தேவன் எப்படி விரும்புகிறார்? இங்கே சொல்லப்படுகிற காரியம், நீ கனி கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். நீ சொல்ற, நீ கனி கொடுக்கலையா? நீ செபிக்கிற ஒரு ஆத்மாவை எங்கேயோ பிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துருவோம் நமக்கு வேணுங்கிறப்போ. அதே நமக்கு அந்த ஆத்மானால எந்த ஒரு லாபம் ஆதாயம் இல்லைன்னு சொல்ல அவங்களை நெக்லெக்ட் பண்ணிடுவோம், வேண்டாம் தூக்கி போட்டுருவோம். அந்த ஆத்மா உடைந்து திரும்பி வெளியே போயிடுவாங்க. ஒரு ஆத்மாவை இங்கே கொண்டு வரதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? கர்ப்ப வேதனைப்படுகிறோம். அன்வான்டட் கான்வர்சேஷன் தூக்கி ஜனங்களை வெளியே போட்டுருவாங்க. ஆனா நாங்க இங்க நின்று இவ்வளவு நேரம் கத்தி கதறி ஜெபிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இன்னும் ஆத்துமாக்கள் வேணும். இருக்கிற ஆத்துமாக்களை தேவனை பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதற்காக தான் நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆத்துமா இந்த வாரம் வரலன்னு சொன்னா நாங்க உள்ளுக்குள்ள எவ்வளவாய் வேதனைப்படுகிறோம், கர்த்தரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறோம்னு எனக்கும் என் ஆவியானவருக்கு மாத்திரம் தெரியும். Praise the Lord. You cannot neglect the people. You cannot neglect the soul. ஒரு ஆத்மாவை குற்றப்படுத்துவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒரு ஆத்மாவை உடைப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. Even including myself. Even I cannot broken anyone. யாரையும் உடைக்கிறது இல்லை. கட்ட முடியுமா? கட்டலாம். அதான் கிறிஸ்துவின் ஊழியம். உடைப்பது யாரு? பிசாசு. சொல்றா பாருங்க, வேதத்தில் வாசி பாருங்க. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேறொன்றுக்கும் வர, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவே நான் பூமிக்கு வந்தேன். அப்ப கிறிஸ்துவுடைய நோக்கம் என்ன? உங்களுக்குள்ள ஜீவனை கொடுப்பது, உங்களுக்குள்ள நன்மை செய்வது, உங்களை கட்டி எழுப்புவது, உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை உயர்த்துவது. அதனாலதான் பாருங்க, எவ்வளவு உபத்திரவங்கள் எங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஆத்மா செபிக்க வரும்போது முக சாயல், முகத்தை நான் என்ன செய்யறது, ஒரு நாள் எங்க துக்கத்தை வெளிப்படுத்தாம சந்தோஷமா அவங்களோடு பேசுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பயந்தல்ல, கிறிஸ்துவுக்கு பயந்து, அவர் கொடுத்த அழைப்பிற்கு பயந்து நாங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். அதனால ஒவ்வொரு ஆத்மாவையும் நாங்கள் கனப்படுத்துகிறோம். என்ன ஒரு காரியம்னா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே நிலைமையில ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் கனப்படுத்த முடியாது இல்லையா? வராங்க பிரைஸ் அடுத்த நிமிஷம் இங்க வந்து பிரைஸ் ஆனா நீ 500 ரூபாய் சொன்னா அடுத்த காரியெல்லாம் விட்டு போயிடும். என்ன செய்யணும்? போற வழியில பிரைஸ் சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துக்கும். கூட்டமெல்லாம் போன பிறகு அடுத்தது வெளியே வந்து மற்ற காரியங்கள், ஒருவேளை 8 கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸ் ஒரு 1 hour எடுக்கிறேன். திரும்பி அடுத்த செய்தி முடிச்சோன்னா கிளாஸ் 1 hour எடுக்கணும். சாயங்காலம் ஃபோன், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கல்யாணம் ஒன்று இருக்கு, ஒருவேளை அங்கே போய் பாஸ் நீங்க தான் பிரசங்கம், ஏன்னா முதல்ல சொல்ல மாட்டாங்க. அவங்க ஃபோன் வந்துட்டீங்களா, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு வந்துட்டீங்க, ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, உடனே ரெடியா இருக்கணும். அவங்க ஒரு பிரசங்கத்துக்கு ரெடியா இருக்கணும். அப்ப எந்த நிலைமையில ஒரு ஊழியர் வந்து இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். நான் ஜெபிக்க மாட்டேன், இவங்களை ஜெபிக்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. அதுவல்ல அழைப்பு. உன் அழைப்பை நீ இழந்து கொண்டு இருக்கிறாய். உன்னை எனக்கு கிடைச்ச கிருபை நான் வேற யாருக்கா கொடுத்துன்னு வச்சுங்க. இப்ப நான் வந்து பாஸ்டர் மணியை சொன்னேன், தம்பி வந்து பிரசங்கம் பண்ணுங்க, ராம் வந்து பிரசங்கம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எனக்கு உடன் ஊழியர்கள். ராமோஜன் கூப்பிடுறோம், வாங்க என்னோட கூட சேர்ந்து செய்யுங்க, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், வாங்க கூப்பிடுறோம். எதுக்காக?
இவர்கள் எங்களுடையவர்கள், நம்முடையவர்கள். அந்த மணி பாஸ்டே, ராம பாஸ்டே அடிக்கடி நிக்க வைக்கணும், பாடுங்க, அவசியம் பண்ணுங்க. ஒருவேளை நான் வெளி தேசத்துக்கு ஊழியர்களுக்கு போறேன், தம்பி நீங்க பொறுப்படுத்த சபையை விட்டுட்டு போறோம். எதுக்காக? அவர்கள் அப்படியாய் நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். வேற ஆட்கள் கையில சபையை கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இந்த ஆட்டை பத்தி தெரியாது. சரிதானே? இப்ப பிள்ளைய பக்கத்துல விட்டு போங்க, ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைய பக்கத்துல விட்டுட்டு போங்க, வரத்துக்குள்ள அழுது டயர்டாய் தூக்கிடும். போன் பண்ணி கேட்பாங்க, பிள்ளை எப்படி இருக்கான்? தூக்கிட்டான். ஆனா அந்த பிள்ளை நடுங்கிட்டே தூக்குவான். இவன் அப்படி போனோம் அப்படின்வாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? இது அம்மா அப்படி செய்வாங்களா? அடுத்த பிள்ளைனால அந்த புள்ள பயந்து உட்காந்துக்கும். அது மாதிரி இந்த ஆத்மா, இந்த ஆடுகளை பத்தி எனக்கு தான் தெரியும். இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் எங்க இருந்து வந்திருக்குது, எப்படி வந்திருக்கு, எந்த சூழ்நிலையில் வந்தாங்க, இந்த இடத்துல எந்த நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கா, அந்த ஆடுகளை குறித்து எனக்கு தெரியும். இந்த ஆட்டு அத்தனையும் வேற ஒரு மெயின்மெண்ட் கொடுத்து மேய்ச்சிருக்கு கொஞ்சம் காலம் அவனுக்கு தெரியாது பாருங்க. அவன் சொன்னா வந்தாதான் வராட்டி போ. செங்கலுக்கு அந்த மாதிரி ஆயிரம் வாழ்க்கை. சரியா? இந்த நேற்று நான் ஊழியத்துக்கு போனப்போ அங்க ஒரு ஊழியக்காரமா வந்திருந்தாங்க. பேர் சொல்ல விரும்பல, வந்திருந்தாங்க. அப்போ நீங்க தான் மெசேஜ் கொடுக்குறீங்களா? ஆமாம்மா, என்னத்தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. என்ன சங்கீதம் வாசிக்கணும்? 27ஆம் சங்கீதம் வாசிக்கணும். நான் சொன்னேன், நீங்க 27ஆம் சங்கீதத்தை வாசிருங்க, நான் ஒரு செய்தி கொடுத்து முடிச்சிடுறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு செய்தி கொடுத்து முடிச்சிடுறேன். சரி சரின்னு பைபிளை வாங்கி வச்சுக்கிட்டு, இந்தாமா நீ வா, 27ஆம் சங்கீதத்தை வாசிடுச்சு. அதோட வேலையை அங்கே கொடுத்துருச்சு. செய்தி கொடுத்தேன், பேசாம இருந்துச்சு. சரி முடிச்ச உடனே அவர் சொன்னார், அடுத்தது என்ன அப்படின்னாரு. அவர் சொன்ன சாப்பிட தான் நேரம் அப்படின்னாங்க. ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண ஆரம்பிச்சோன்னே யாருக்காக ஜபிக்கணுமோ அவங்க தூங்கிட்டாங்க. உட்கார்ந்து அத்தனை பேரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் என்ன நடக்குதுன்னு முடிச்சு பார்க்குறேன். இந்த அம்மா ஜபத்தை நிறுத்துற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஓடுது ஜபம். இந்த மெசேஜ் முடிச்சு ஒரு 4 வருஷம் பாட்டு பாடி ஒரு வர்ஷிப் பண்ணி சங்கீதத்தை யாரும் வாசி எல்லாம் முடிச்சு ஒரு க்ளோசிங் ப்ரேயர். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாம விட மாட்டோம்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி எல்லாம் முடிச்சோன்னு நான் கேட்டேன், இவங்க தான் அவங்க சபை போதுகிறா அப்படின்னு. ஆமா அப்படின்னாங்க. எப்படி போகுது சபைன்னு? முதல் வாரத்துல அப்படி நிரம்பி வழியும் பாருங்க. இப்ப பாதி சபை கூட நிரம்ப மாட்டேங்க. ஆனாலும் வேற வழி இல்லாம இவங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆத்மாக்களை சபையிலிருந்து ஆத்மாக்களை வெளியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வேதனையா இருந்துச்சு. எதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஒரு மேய்ப்பனுக்கு தான் தன் ஆடுகளை குறித்து தெரியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். He is my shepherd. அவர் என் மேய்ப்பன். அவர் தெரியும் எந்த புல்லு என் உடம்புக்கு நல்லது, எந்த தண்ணீர் எனக்கு நல்லதுன்னு என் மேய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படி ஒரு வேளை வாழ்க்கையில் அதிகம் சாப்பிட்டு மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும். பேசலாம். அப்ப அவன் நம்மை நடத்துகிற பொழுது என்ன செய்யறாரு? அனுதினமும் நம்முடைய தேவைகளை அறிந்து என் மேய்ப்பர் நடத்துகிறார். அடுத்தது those who responsible take charge. யார் இந்த சபையை பொறுப்பெடுத்திருக்கிறார்களோ அவங்க சொல்றாரு, நான் எப்படி எல்லாம் 2000 வருஷமான ஒரு சபையை நடத்தினேன், ஒரு ஆத்துமாக்களை நடத்தினேன், அதே போல நீங்க நடத்து. அன்புள்ளவர்களாய் கீழ்ப்படிந்திருக்கிற ஆடுகள். அதாவது சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். சரியா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, மெய்ப்பன் தன் ஆடுகளை நசல் காட்டி அழைப்பான். ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே எல்லா ஆடுகளும் வந்து கட வந்து அந்த குரூப் ஃபார்மேஷன் ஆயிடும். அப்ப என்ன தெரியும், என்ன செய்வோம், ஒரு உயர்வான இடத்துல மெய்ப்பன் உட்காந்துக்குவோம். அந்த ஆடுகள் எல்லாம் தாழ்வான இடத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஒரு ஏதாவது ஒரு அனிமல், ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ அல்லது ஒரு நரியோ இந்த ஆடுகளை பிடிக்க பட்சிக்க பதுங்கி வரும் பொழுது இந்த மேய்ப்பன் கண் உறங்காம பார்த்துக்கிட்டு இருப்பான். சுத்தி பார்க்கணும். ஆடு எவ்வளவு தூரம் மேய்ந்தோ அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்த ஆடுகளுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுப்பான் பாருங்க. எல்லா ஆடுகளும் துரிதமா என்னுடைய காடு கீழே வந்துடும். சில ஆடுகள் கவனிக்காம போய் மாட்டிக்கும். சில ஆடுகள் என்ன செய்யும், மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு, மேய்ப்பன் சொல்லுகிற அந்த கூக்குரலுக்கு செவி கொடுக்காம வெளியே இருக்கும், மாட்டிக்கும். அவுட் ஆஃப் பவுண்டரிங்கிற ஒரு கதை இருக்கு. ஓகே, கிறிஸ்துவின் பாதுகாப்பு வளையத்திற்கு வெளியே ஒரு கதை.
அதுதான் இங்க சொல்லப்படுறாரு. இப்ப if you listen the voice of Christ, if you day and night meditate the word of God, evil cannot touch you, evil cannot attack you, because you are in the control of the Lord. நீ தேவனுடைய கரத்தில் பலத்த கிரியை செய்யும்படியாய் கர்த்தராலே மீட்கப்பட்டவள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவள். உன் ஆத்துமாவுக்கு அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். நீ அவர் சத்தத்தை, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னே வந்தால் அவைகள் என்னுடையதா எப்பொழுதும் இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கனி கொடாதவர்களாய் அல்ல, கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா அன்றை கனி கொடாதவர்கள் எல்லாம் வெற்றுண்டு எரியப்படுவார்கள். அடுத்து சொல்றார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நான் மிகுந்த கனி கொடுப்போம். கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த கனி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு. மூணாவது சொல்றாரு 15 the many Christians pray that God will make them more fruit, but they do not enjoy the pruning process that follows. அந்த கனி கொடுக்கிறதுக்கு நான் சொன்ன கனிக்கு எவ்வளவு பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? எல்லாம் கை தூக்குவாங்க. ஊழியம் செய்யணும்னா முதலாவது தேவனுக்கு அர்ப்பணிக்கணும், குடும்பத்தை விட்டுணும், நமக்கு இருக்கிற ஆசவாசங்களை விட்டுணும், எண்ணங்களை விட்டுணும், ஏக்கங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு சீஷர்களா இருந்தார்னா கர்த்தர் நடத்துவார். இது ப்ரூனிங் ப்ராசஸ். அதாவது நிலத்தை கொத்தி உரம் போடுகிற காரியம். எவ்வளவு பேர் தெரியும் இந்த காரியம்? கனி தேடி வந்தே கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்தி மரமே. கனி தேடி வந்தே கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்தி மரமே. இன்னை ஒரு ஆண்டை கொடுத்து விட்டேன், இன்னை ஒரு ஆண்டை கொடுத்து விட்டேன், காணாடும் கனி ஒன்றும் காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்தி மரமே. இன்னொரு ஆண்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலாவது நாம் கனி கொடுத்தாதான் நல்லது. கனி கொடுக்காவிட்டால் அந்த மரம் வெற்றுண்ட அக்னியில போடப்படும். அதாவது கனி கொடுப்பது என்று சொன்னா நம்மளால முடிந்த ஒரு காரியம். ஒரு சின்ன நெல்லிக்காய் மரம் வச்சுக்க, அது பெரிய பலாப்பழத்தை கொடுக்கும் நஜம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சின்ன மரம் சின்ன நெல்லிக்காய் தான் கொடுக்கும். அதோடைய பலன் அதுதான். தேவன் யார்ட்டையுமே பாருங்க, வேறு எடுத்து வாசி பாருங்க, சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்றாரு, they don't know the secret of it. சொல்றார், கனி இல்லாத ஒரு காலம் இயேசு அத்தி மரத்தின் அடியில் கனி ஒன்றும் இழையை தவிர கனி ஒன்றும் இல்லாததால் அதை சபித்தார் என்று. அப்போ ஒரு பிரசங்கி கேட்கிறான், அது கனி இல்லாத ஒரு காலம். கனி இல்லாத காலத்துல போய் அந்த கனியை போய் ஏசாமி பார்த்தாரே சரியா? அது என்ன சொல்றாரு? சீசர்களை சோதிக்கும்படி அவர் செஞ்சார். நான் சொன்னேன், பாஸ்டர், it is wrong doctrine. There is a two kind of figs those days. One is the fig normal, another is wild. காட்டத்தி. இந்த காட்டத்தி இத பாத்தீங்கன்னா சில அது unseasonal. அது unseasonal. எப்பவுமே எந்த காலத்துக்குமே அது எப்படி இருக்கும்? சீசன் unseasonal. unseasonal fruits. எப்பெல்லாம் சீசன் அப்ப கூட அது கனி தொங்கிட்டே தான். ஏசாமிக்கு ஒரு மரத்துல போய் கனியை பார்க்கணும்னா அது போய் கேட்பாரா? யோசிச்சு பாருங்க. கனி இல்லாத கனியை போய் கனியும் கேட்பாரா? யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைய நிக்க வச்சு நீ போய் வரன்களை கொடுக்குற வல்லமை எப்படி போய் ஜோம் பண்ணு, பேய் வரட்டுன்னு பேய் இடுப்புல உட்கார வச்சுட்டு போயிடுவோம். ஏசாமிக்கு தெரியாதா பேய் யார் வரட்டுமா, யாரை வச்சு வரட்டணும்னு சொல்லி அதுக்கும் சொல்றாரு. பலவானை முந்தி கட்டினாலுடைய ஒருவன் உள்ள புகுந்து கொள்ளையிட முடியாது. அப்புறம் முதல்ல தேவனுடைய திட்டம் என்ன? நம்ம பலவான்களாய் மாற்றுகிறார். அது சொல்ல பரிசுத்த ஆவி விடுத்தல் வரும்போது என்ன நடக்குது? நீங்கள் பலன் அடைந்து. அதான் ஆவிக்குரிய ரகசியம். அதான் கனியினுடைய ஆரம்ப ஸ்டேஜ். பரிசுத்த ஆவி விடுத்தல வந்தோன்னா முதல்ல என்ன வந்துருது? பலன் வந்துருது. பலன் வந்தோன்னா முதல்ல பலவான கட்டணும். அப்பதான் உள்ள புகுந்து கொள்ளையிட முடியும். You can overcome the confidence of the evil person. அதான் ரகசியம். ஒரு மனுஷனுடைய கான்ஃபிடென்ட், அவனுடைய சுயத்தை நாம் ஜெயிக்கிறவளா இருக்கணும். எப்போதுமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது. பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயா ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், கிடைக்குமா பார்த்து எப்போதுமே சொல்லுவோம் உங்களுக்கு
ஒரு ஊழியக்காரனா இருந்தா உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் திட்டமும் தெளிவுமா இருக்கும். இந்த பாட்காஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா, வானிலை அறிக்கை ரமணன் ஒருத்தர் வாசிப்பார் பாத்தீங்களா, அநேக டிவியில. மழை வரும் வராமலும் இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் மழை வருமா வராமலும் அப்படி என்ன அர்த்தம்? உங்ககிட்ட வந்தாங்க அதுக்கு இன்ட்ரி போற கிடைக்குமா, நான் கிடைச்சா கொடுப்போம், ஆர்டர் கொடுத்தா வாங்கிக்கலாம், பேசாம வந்துரு சொல்லவே கூடாது. இது பேச என்ன சொல்லுமா, மக அம்மா நீங்க போங்க செபிக்கிறேன் கர்த்தர் செய்வார், முடிஞ்சு போச்சு. கிடைக்கும் ஆனா கிடைக்கும். இது என்னது ஜோசியமா இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருடைய எதிர்பார்ப்பு. ஐயா நான் போயிட்டு ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, சரிமா ஜெபம் பண்றேன், அதோட முடிஞ்சு. உனக்குள்ள வெளிப்பாடுகள் இருப்பதை போல நடிக்கக்கூடிய அதைத்தான் ஆவியர் சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்க. The more we abide in Christ, more we abide in Christ. நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் இந்த சமுதாயத்திலே உண்மையான கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்க விரும்புகிற பொழுது நீங்கள் கிறிஸ்துவை அதிகமாய் சார்ந்து இருக்கிறவர்களாய் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கணும். நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகும்போது என்ன செய்யணும், நான் உண்மையிலும் நீர் என்னிலும் இருக்கணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்களோட இருப்பார், காரியங்களை பாருங்க, நீங்க எல்லாத்தையும் செய்வார். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தம் உள்ள கிறிஸ்தவர்களாய் அல்ல, அவர் சமீபத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கும் பொழுதும் தேவனாய் இருக்கிறார். அப்ப என்ன சொன்னாருங்க, the more we abide in Christ, the more fruit we bear, and the more fruit we bear, the more of the Father has to prune us, so that the quality keeps up with the quantity. Praise the Lord. Left to itself. என்ன செய்யறாரா, அதிகமாய் உங்களை ஒழுகிற பொழுது எழுத போறீங்களா, எழுதி கொள்ளுங்க. The more we abide in Christ, இதான் உங்களுக்கு கிறிஸ்துவன் இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம். இந்த ராபோஜன் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா, இந்த கவியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா, அதை உட்கொள்ளுகிறவர்கள் இயேசு எங்க வந்துடுறாரு, எனக்குள்ள வந்துடுறாரு, நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், do this to remember me அப்படிங்கிறாரு. நம்ம அவருக்குள்ள, அவர் எனக்குள்ள எப்படி வராரு, மாம்சமும் ரத்தத்தையும் எனக்கு புசிக்கவும் குடிக்கவும் கொடுக்கிற பொழுது நான் அவருக்குள்ள சேர்ந்துடுறேன். என்ன செய்ய போறோம், நம்ம மிகுந்த கனி கொடுக்க போறோம். Praise the Lord. ராமோஜனத்துடைய ரகசியம், நீங்க போயிட்டு நிறைய கனி கொடுக்கணும், உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரணும். இந்த ராமோஜனத்தை வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷனலா பண்ணக்கூடாதுங்க, ஒரு பாரம்பரியமா பண்ணக்கூடாது. இன்றைக்கு இந்த ரத்தத்துல இந்த சரீரத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க காண்பிக்கணும்னு சொல்லி கேட்கிற பொழுது சொல்ல பாருங்க, the more we abide in Christ, the more fruit we bear. கிறிஸ்துவோடு அதிகமாய் இருக்கிற பொழுது நம்ம அதிகமாய் கனி கொடுக்கிறோம். We bear more fruits. Okay. And the more fruit we bear, the more the Father had pruned. என்ன சொல்றாரு, அதிகமா கனி கொடுக்கறனால உங்களை அவர் எப்படி இருக்கிறாரா, பிரியமா இருக்கிறார், அதிகமா உங்களோட பிரியமா இருக்கிறார். இப்ப இயேசு என் கூட அதிக பிரியமா இருக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். இயேசு அதிகம், நான் வந்து அதிகமா கனி கொடுக்கறனால பிதா என்ன ரொம்ப அதிகமா பிரியமா இருக்கிறார் என்ன அர்த்தம். இயேசுசாமி வந்து பிதா கிட்ட அதிகமா பிரியமா இருந்தார். அப்படி விளைவு என்ன தெரியுமா, சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு, கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, விழாவில ஈட்டி, உடம்பெல்லாம் உழப்பட்ட நிலம்போட மாறிச்சு பாருங்க. அதுதான் பிதா. ஆனா இதெல்லாம் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு, மரித்து அடக்கம் பண்ணி வைக்கப்பட்டிருந்த மூடி இருந்த கல் விலகி கிறிஸ்து எழுந்தார் அல்லவா, இதுதான் அவருடைய மகிமை. அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு மரிக்கிறோம், அவரோடு மரித்தோமானால் அவரோடு எழுந்திருக்கவும் செய்கிறோம். அதுதான் கிறிஸ்துவ ஊழியம். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரே, நான் நல்ல வல்லமையான ஊழியக்காரனா இருக்கணும், நான் உபத்திரமா யோசிச்சு பாருங்க. டிஜிஎஸ் தினகரன் எடுத்துங்க, பிடிக்காத ஆளே இருக்க மாட்டான். உலகத்தில் அவர் கால் வைக்காத நாடுகள் இல்லை.
அவர் கடந்து போகாத இடங்கள் இல்லை. பாகிஸ்தானுக்குள்ள போய் கூட ஊழியம் செஞ்சுட்டு வந்தார், ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தார், ஈராக்ல போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கார். அவர் கால் வைக்காத இடமே இந்த உலகத்துல போனார். ஆனா அவருடைய சாப்பாடு பார்த்துருக்கீங்களா? அவருடைய டயட் பார்த்துருக்கீங்களா? அவருடைய உடம்பை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கை எலும்பு உடைஞ்சு, கால் எலும்பு உடைஞ்சு, மண்டை உடைஞ்சு, ஒரு கால் ஏற்கனவே போடியும், பேசி 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 லங்ஸ் எல்லாம் கெட்டு போய், நுரையீரல் எல்லாம் கெட்டு போய், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவரு ஊழியத்துல ஒரு வருஷத்துல 325 நாட்கள்னா 100 நாட்கள் ஊழியம் செஞ்சாலும் 200 நாட்கள் நிறைவேறத்துல கிடப்பார். என்னோட ஊழியம் படி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது சாதாரண காரியம் இல்லை, உடைக்கப்படுதல். பேதுரு சொன்னார், பேதுரு நீ பாறை, you are the rock, இது உன் மேல என் சபையை கட்டுறேன். ஆனா கட்டுறதுக்கு என்ன செஞ்சா தெரியுமா? பேதுருவை உடைத்தார். இதாவாகி தேவன் கிறிஸ்துவை கொண்டு உடைச்சார். 3 தடவை பேதுரு உடைக்கப்பட்டான். அது பிறகுதான் நீங்க பேதுருடைய நிருபங்களை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது சாதாரண காரியம் இல்லை. ஊழியக்காரன் வந்து நல்லா அழகா பேசுவாங்க, அழகா பாடுவாங்க, அழகா ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்த நிமிஷம் பாருங்க 1000 பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. அது குறிப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா உடம்பெல்லாம் கிழிக்கப்படும். ஒரு நேரத்தில் இருக்கிற சுகம் அடுத்த நிமிஷம் இருக்கு. I had passed 1 week a throat infection because of the mic. 1 week, even today I have an infection, a throat infection. பேசிட்டு இருக்கோம், நிறுத்துறது இல்லை. என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ முடிச்சிடலாம், அது வரைக்கும் ஓடுங்க வண்டி. It is not easy to preach 2 hours. நின்று பேசி பாருங்க, எதை பேசுறதுன்னு தெரியாது. அப்படியே உனக்குள்ள அந்த பேசுகிற திறமை இருந்தா கூட you cannot bring the people one accord. ஒரே மனதோடு உட்கார்ந்து கேட்க செய்கிற திறமை வராது. இது ஆவியானவர் ஒருத்தரால முடியும். ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு இது எப்ப முடிப்பாருன்னு ஆயிரும். அரை மணி நேரம் பேசினேன், இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் ஆயிரும். ஆனா நான் முடிக்கிறேன்னு சொல்லுவாரு, சொல்லி என்ன நம்ம பிடிக்க போறாரு. இது வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான கிருபை. அதற்கு நீ உடைக்கப்பட்டதான் உருவாக்க முடியும். எதை தேவன் உடைக்கிறாரோ அதைத்தான் உருவாக்குவார். பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாது. உபத்திரம், கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாது. உடம்பு பலவீனம், கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாது. நீ கர்த்தரின் ஊழியக்காரனா இருக்கணும்னா எல்லா இடத்திலும் உடைக்கப்படுவாய், எல்லா இடத்திலும் நொறுக்கப்படுவாய். அப்பதான் கர்த்தருக்கு உகந்த ஊழியக்காரனாய், ஊழியக்காரியா நீ மாற முடியும். Praise the Lord. இப்ப பாருங்க, the more we abide in Christ, we bear fruit. The more the Father has to pronounce us to go that the quality keeps up with the quantity. Quality ரெண்டாவது quantity. நீங்க கனி கொடுக்கிறவங்க என்ன சொல்லுது? தோட்டத்துல கல்லை பொருத்தி, நிலத்தை சுத்தப்படுத்தி, நற்குல திராட்சைகளை நாட்டினேன், அவைகளோ எனக்கு கசப்பான கனியை தந்தது. என்ன இருக்குல்ல, வசனம் இருக்குல்ல, எங்களுக்கு வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வச்சுக்கிறோம். இப்பொழுது நான் நேசனிடத்தில் அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நேசனுக்கேற்ற பாட்டை பாடுவேன். நீங்க தான் அது. ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டம் நீங்க தான். அவர் அதை முதல்ல என்ன செய்யறாரு? ஒரு உன்னை வந்து கர்த்தர் ஊழியத்திற்கு என்று முதல்ல பயன்படுத்தணும்னு நினைக்கிற பொழுது முதல்ல என்ன செய்யறாரா? He fence around you. உனக்கும் உலகத்திற்கும் நடுவுல கிறிஸ்து வேலியா இருக்கிறார். Praise the Lord. Even if you decide you cannot go out, no one come in. ஒருவனும் உன்னை தொட முடியாது. முதல்ல கர்த்தர் செய்யறாரா? வேலி அடைக்கிறார். அடுத்தது அண்டா சொல்றாரு, அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடியை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அது ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்த பொழுது அதுவோ கசப்பான பழத்தை தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க,
உங்களுக்கு வரங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, இடத்தை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்தா நீ என்ன செய்யற? அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உங்ககிட்ட அவங்க அப்பா என்ன எதிர்பார்க்கிறார்? நல்ல சுவையுள்ள திராட்சை கொடுப்பா என்று அவர் எதிர்பார்த்த பொழுது அவைகளோ கசப்பான கனியை தந்தது. இது அநேக ஊழியங்கள்ல நடக்கிற ஒரு காரியம். அது ஏசப்பா பிடிக்காத ஒரு காரியம். நீங்க நல்ல கனி கொடுக்கிறவங்களா இருந்தா தான் என்ன செய்வார்? அவரு நல்ல கொத்தி ஏறு போடுவார். அப்ப சொல்றாரு, குவாலிட்டி கீப்ஸ் அப் தி குவாண்டிட்டி. பிரைஸ் தி லார்ட். நல்ல கனி கொடுத்துச்சுங்க. என்ன செய்வோம்? நம்ம பல நேரங்களில் நம்ம வெளியே போகும்போது, வெளி இடங்களுக்கு போகும்போது ஒரு சின்ன பூத்தொட்டியை பார்ப்போம். அழகாக ஒரு பூ பூத்துருக்கும், அப்பதான் வாங்குவோம். பூ இல்லாத ஒரு தொட்டியை வாங்கியிருக்கோம் இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன பிளான்ட் ஒன்று வாங்குறோம். ஒரு நர்சரியில் போய் ஒரு சின்ன பிளான்ட் வாங்குறோம். அவன் கேட்குறான், இது என்ன கலர் பூ பூக்கும் அவனுக்கு தெரியுமா? லைனாக வச்சிருக்கான். ஆனால் பூ இல்லாத ஒரு செடி, சின்ன செடி. அவன் சொல்றான், இது வந்து 100 ரூபாங்க. அந்த சின்ன நாற்று 100 ரூபா அப்படிங்கிறான். சின்ன பிளான்ட் 100 ரூபாங்கிறான். ஐயா, இது என்ன கலர்ல பூக்கும்? இது எவ்வளவு பூ பூக்கும்? இது நிறம் என்ன? இது எப்படி என்ன சொல்றா? தெரியாதுங்க, வளர்ந்தோன்னு பார்த்துக்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா அந்த பூ வரும் பொழுது என்ன செய்யலாம்? இந்த பூ எனக்கு வேணும். இந்த செடி எவ்வளவு? 200 ரூபா. அந்த கொடுங்க, வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. ஏன்னா அது அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் செய்றாரு. உங்களை என்னையும் யாருன்னு தெரியல, தாயின் கருவில உருவாகும் முன்பு உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்க. ஏன்னா அந்த தோட்டக்காரே அப்படிதான். அந்த தோட்டக்காரனுக்கு தெரியும் இந்த செடியில என்ன வரும். நினைச்சு தெரியுமா? இந்த செடி வந்து கசப்பான ஒரு செடி. இது மேல என்ன செய்வார்? உடனே என்ன செய்வாரு? அந்த கசப்பான செடி என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த கிளையை வெட்டி நல்லா சுவையா இருக்கிற மரத்தோடு ஒட்டி வச்சிருவார். ரெண்டும் சேர்ந்து நல்ல கனியை கொடுக்கும். கேள்விப்பட்டீங்களா? அதான் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தாள். நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து கசப்பான கனி கொடுக்கிறவங்க, we are the human being. நம்ம யாரோட சேர்ந்துக்கணும்? எந்த மரத்தோடு? நல்ல சுவையா நல்ல நிறைவாய் கனி கொடுக்கிற இயேசுவோடு நம்மை இணைத்துக் கொள்வோமானால் அவர் விரும்புகிற சுவையுள்ள கனியை கொடுக்கலாம். சொல்ற, நீயும் நாங்களும் ஒன்னா இல்லைன்னா நம்ம தனித்திருப்போம். ஒன்னா இருந்தாதான் மிகுந்த கனி கொடுக்க முடியும், இல்லைன்னா தனித்திருப்போம். இயேசுவோடு இணைகிற ஒரு வாழ்க்கை. இப்ப கனியை பத்தி நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. The fruit. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில முதல்ல ஒரு கனி வந்துச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதை குறித்து தான் உங்களோட இப்ப இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கிறேன். The word results is often heard the conversation among the Christian workers, but this is not actually the biblical concept. The machine can produce results, and so can the robot. ஒரு மிஷின் வந்து என்ன பண்ணும்? அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும் ரோபோட். பட் இட் டேக்ஸ் a living organism to produce fruit. It takes time and cultivation to produce fruit. The good crops does not come overnight. சரியா? ஒரு நல்ல ஒரு சுவையுள்ள ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரத்தை இன்னைக்கு நட்டின உடனே நாளை காலையில கனி எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ள அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்குள்ள நடக்கிறவர்களாய், வேறு கொண்டவர்களாய், அவரோடு இருக்கிறவர்களாய் நாம் இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். நல்ல கனி உள்ள காரியம். பல வருஷங்கள் காத்திருக்கணும். நீ வந்து யானை ஒரு தம்பி, வாலிபர் தம்பி என் போன்ல திடீர்னு போன் பண்ணார். என்னுடைய பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் டைமிங் இருக்கு, நாள் முடிஞ்சு போச்சு, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அடுத்த பேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் வேண்டான்னு சொல்லிட்டேன். அது உடனே என்ன செஞ்சார்? அவர் வேற ஒரு பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டார். எனக்கு அந்த பைபிள் காலேஜ் தெரியும். இது அவரும் அந்த காலேஜ் நடத்துகிற பாஸ்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் சொன்னார், இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்றாரு? ஐயா, உங்க சிலபஸ் எனக்கு வேணும்னு கிட்டத்தட்ட 3 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க நம்ம காலேஜ் ஆரம்பித்து முன்னாடி இருந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். உங்க சிலபஸ் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வந்து நீங்க டீச்சிங் மெத்தட் கற்றுக் கொடுத்துட்டு போயிருங்க, என்னமோ ஆரம்பிச்சோம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இவருமே அவர்களை ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்தது இவர் ஜாயின் பண்ணி 1 வாரம் ஆச்சு. என்கிட்ட என்ன சொல்றாரு? அண்ணே, பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேனே, அடுத்தது சபை ஸ்டார்ட் பண்ணணும்.
பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாராம். அடுத்தது என்ன, அடுத்தது அவர் பிளான் என்ன, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் a church. சுத்தி சுத்தி பாருங்க, உங்க இடத்துலயே பாருங்க, பக்கத்துலயே எங்காவது கண்டிப்பா ஒரு சபை வச்சு கொடுக்கணும் தம்பி, உனக்கு கவலைப்படாது, முதல்ல முடி பைபிள் காலேஜே முடி. இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி கதை நடக்குமா ஆவிக்குரிய வாழ்க்கையில? இதனால்தான் வேதத்தில் ஆழமா வாசித்து பாருங்க. overnight it became, you cannot bear the fruit overnight. நீ தான் நேத்தான் நல்ல கொய்யாப்பழம் நல்லா இருக்கு, ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம், இந்த மருந்தாங்க நாங்க கொண்டா ஒரு கொம்பை வெட்டி கொடுங்கன்னு வந்து முதல் ராத்திரி வெட்டிட்டு அடுத்த நாள் காலையில் போய் கொய்யாப்பழத்தை காணோம் வந்துருமா அவ்வளவு சீக்கிரம்? அது வேர் பிடிக்கணும், அது நிக்கணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது வளரணும், அது கனி கொடுக்கணும். அப்பதான் சொன்னேன் தம்பி, இந்த சபையை நான் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட கர்த்தர் இந்த நிலைமை கொண்டு வந்து 22 வருஷம் இரவும் பகலும் கர்த்தரனை அடிச்சு நொறுக்கி இருக்கிறார். எத்தனையோ இரவுகள் சாப்பிடல, எத்தனையோ இடங்கள் ஆரம்ப நாட்கள்ல I don't have even cycle. When I start the ministry I don't have one cycle. ஒரு சைக்கிள், 2 சக்கர சைக்கிள் கூட இல்ல. தேவன் இந்த நிலைமை வைத்திருக்கிறானா உண்மை உள்ளவன் என்று ஏறி இந்த கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். It is not given freely. கனி கொடுக்கலன்னா கர்த்தருடைய கிரியை இருக்காது. யோசிச்சு பாருங்க, நீ தேவனுக்காக எழுத வேண்டும் என்றால் முதல்ல நீ இருக்கிற சபையில கர்த்தர் உனக்கு நல்ல சாட்சி உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றணும். சபை கர்த்தர் பெரிய காரியம் இல்லை, நிறைய இடம் காலியா கிடக்கு. நீ போய் கேட்டீங்கன்னா இவ்வளவு அட்வான்ஸ் இவ்வளவு வாடகைனா கொடுத்துருவாங்க. உடனே ஒரு செட்டை போட்டு கட்டிடலாம், சாத்திர பேர் சொன்னா செட்டு போட்டு கொடுத்துருவாரு. சபையை கட்டிடலாம், பிரசவம் யார் பண்றது? ஆத்துமாக்களை யார் பண்றது? நீ நின்று கூப்பிடுயா, வீடு வீடு நீ வாங்க சபைக்கு வாங்க, சபைக்கு கூப்பிட முடியுமா? அது ஒண்ணுதான் செய்யல, அதுவும் நடக்கும். அடுத்தது இந்த மூலையில நின்று எங்க போறீங்க கேட்ட நிஜமா புரியுதா? நடக்கும், இன்னும் நடக்கும். நீ அவனியோட போனீங்கன்னா பாருங்க, நிறைய பேர் நோட்டீஸ் வச்சு விசிட்டிங் கார்டு வச்சு நின்றுருப்போம். இந்த சாரி வாங்குற கடையில அவனி ரோட்ல கையை பிடிச்சி விட்டுட்டு போய் மேல விட்டுட்டு போயிருவான். என்ன வேணாலும் கொடுக்கணும், சரியா? அரிசி இருக்கானா பருப்பு இருக்குமா, அந்த மாதிரி ஆளு. அவனுக்கு என்ன எதாவது அவனுக்கு பிடிக்கும், நிறைய காரியம் பாருங்க இன்னைக்கு அந்த மாதிரி. ஆனா கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த இடத்துல வைத்திருக்கிறான்னு சொன்னா அவருடைய நோக்கம் நிறைவேறும்படியா, அவருடைய சுத்தத்தின்படியா உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறேன். We must remember that the branches do not eat the fruit. கிளைகள் ஒரு நாளும் கனியை புசிக்க முடியாது. பாத்தீங்களா? நேற்று மாமரத்துல பார்த்தா ஒரு மாம்பழம் இருந்துச்சு, ராத்திரி இருந்துச்சு. சரி காலையில சாப்பிடலாம்னதுக்குள்ள அந்த கிளைய மாம்பழத்தை சாப்பிட்டுச்சு. பாக்குற பாதி சாப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, அவனும் பார்க்காத கிளை எங்காவது கனியை சாப்பிட்டுருக்கா? விளங்கல. என்ன அர்த்தம்? நான் செடி, நீங்கள் இலைகள். நீங்க கனியை சாப்பிடக்கூடாது, கனியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். You cannot take your own, you cannot benefit first. நான் எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்காரமா சமையல் செய்யறேன்னு வச்சுக்கோங்க. எங்க உங்களுக்கு என்னங்க பிடிக்கும், மதியானம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு நான்வெஜ் நல்ல காரமா பண்ணி வைமான்னு சொல்லிட்டாரு. பிள்ளைகளும் சொல்றாங்க சரி இது பண்ணுவீங்க. அந்த அம்மா செஞ்சு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரர் வர என்னம்மா அப்படின்னு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது சாப்பிடுவாங்களா? அப்படி பிள்ளைகளோட கணவனோட உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட என்ன சொல்லுவாங்க? ஏற்க முடியுமா? அதே போல கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம முதல்ல எடுத்து சாப்பிடக்கூடாது. நீ உனக்காக இல்லை, நீ மற்றவங்களுக்காக கனி கொடுக்கிறவன். உன் கனியை நீயே சாப்பிடக்கூடாது. யூ கேனாட் சொல்ற நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். The branch cannot eat the fruit. இது ஒரு சீக்கிரம். அடுத்த காரியம் திரும்பி சொல்றேன். We must remember that the branches do not eat the fruit. Others do. We are not producing fruit to please ourselves, but to serve the Lord. Others, we should be kind of people who feed others by our words and our works. மற்றவங்களுக்கு எப்படி நம்ம போதிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி கனி கொடுக்கணும்? நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய கிரியையினாலும். உங்களை ஜனங்க உங்ககிட்ட வராங்க, எதுக்கு வராங்க? உங்களை தேடி ஜனங்க வராங்க, எதுக்கு வராங்க ஜனங்க? உங்களுடைய முதல்ல உங்களுடைய வார்த்தை, இரண்டாவது உங்களுடைய கிரியை, words and works. எழுதி கொள்ளுங்கள்.
ஜனங்க உங்களை தேடி வராங்கன்னா ரெண்டு காரியம். One is word, second is works. சரியா? ஒரு சின்ன பிள்ளைங்க எப்படி தான் விரும்பினவங்க கிட்ட எப்படி போகுதோ அதே போலதான் ஆத்துமாக்கள் உங்களை தேடி வருவாங்க. சரியா? நீங்க எப்படி நடந்துக்கணும் இல்லையா? நீ எப்படி நடந்துக்கணும் அதான் முக்கியமான காரியம். கண்களை மூடி நாம் செபிப்போம். Glorious God, நம்மை நாம் காப்புஜனத்திற்காக ஆயத்தப்படுத்தும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாவேஷம் அழுகினாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாவேஷம் அழுகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நீரையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Praise the Lord. Praise the Lord. Right. நம்ம அப்படியே எடுத்து நிற்போம். நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.